நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கண்ணாடி கொடுறா. கண்ணாடி உங்ககிட்ட தானே கொடுத்தேன். என்கிட்ட கொடுத்தியா? நான் மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துடும் போல் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க, நான் வேணா படிச்சு சொல்லிடுறேன். ஐயா தம்பி, நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை தம்பி. எல்லாம் சரியாக எழுதிருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமே. நீங்கள் எல்லாம் சரியாக தான் எழுதிருப்பீங்க. விடுங்க, அதான் வேணா விடுங்க. இங்கே ஆமாம், அங்கே தான். இங்கே ஆமாம். இன்னொன்று கூட அடுத்த பேஜில். எக்ஸலன்ட். அவ்வளோதானே? இந்தாங்க தம்பி பேனா. தேங்க்ஸ். அது எனக்கு தானே? ஆமாம். அதில் கையெழுத்தெல்லாம் போட்டிங்களே? போட்டு சரி சரி. சரி, அப்போ நான் கிளம்புறேன். நீங்கள் பாருங்க வேலையை பாருங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே தம்பி, கவலைப்படாமல் போங்க. பெரிய லெவலில் பண்ணுவோம். வாங்க தம்பி, வாங்க. வாங்க சார். ஏதாவது கொஞ்சம் என்ன பிசினஸ் ஓகே ஆயிடுச்சு, ட்ரிங்க் அடிக்கலாமான்னு கேட்குறா தானே? லாபம் வரட்டும்டா. கடை என்ன விலைன்னு கேடு, வாங்கிட்டு அப்புறம் அடிப்போம். Congratulations. Thank you. நம்ம நினச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் உனக்கு எப்படி தேங்க் பண்ண போறேன்னு தான் தெரியல. டேய், என்னடா தேங்க்ஸ் அது இதுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்பையே கொச்சப்படுத்துற? இட்ஸ் மை டியூட்டி. சரி, ஆண்டவர் லிங்கத்தை ஏமாத்திட்டோன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாத. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஹீ இஸ் வெரி டேஞ்சரஸ். மனசுல ஒன்று நினைப்பான், வெளியில வேற மாதிரி காட்டிக்குவான். பி கேர்ஃபுல்டா. ஷோர். டேய், எங்க போற? கம் டிரைவ். நானா? ஆமா, டிரைவ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல. கம். ஓகே. Fantastic roads. ஹலோ. ஹலோ திலீபன், நான் செல்வி பேசுகிறேன். சொல்லுங்கள் செல்வி. திலீபன், இப்போ எங்கே இருக்கீங்க? நான் இப்போ கார் டிரைவ் பண்ணிட்டுருக்கேன். செல்வி, ஏன் இப்படி பத்திரமா பேசுகிறீங்க? என்னாச்சு? நான் இங்கே ஸ்டேஷனில் பூஜாவை பார்த்தேன். என்னது? பூஜாவியா? இங்கேயா? டோன்ட் வரி செல்வி, நான் உடனே இப்போ அங்கே வரேன். ஓகே? என்னாச்சுடா? அது செல்வி பூஜாவை இங்கே பார்த்தாங்களா, அதான் உடனே ஹோட்டல் கிளம்பி வர சொல்கிறாங்க. என்ன ப்ராப்ளம் என்னன்னு தெரியல. உடனே வா போ. உனக்கு எதுவும் இப்போ வேலை இல்லையே? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போகலாம். ஓகேடா.
டேய் சீக்கிரம் வாடா. நீ போ, வர. திலீபன், பூஜா பூஜா இங்க சிங்கப்பூர்ல இருக்கா. நான் அவளை பார்த்தேன். யாரோ ஒருத்தன், ஐயோ, அவளை பார்க்க ரொம்ப வினோதமா இருந்தா, பயங்கரமா இருந்தா. அவன் இழுத்துக்கிட்டு போகும்போது நான் போனேன். ஆனா எனக்கு கீழே தள்ளி விட்டான். செல்வி உங்களுக்கு என்னாச்சு நெத்தியில? ஐயோ, ஒன்னும் இல்ல, எனக்கு லேசான காயம்தான். ஆனா பூஜா நினைச்சதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மை காட், சிங்கப்பூர்ல எப்படியா? ஐ couldn't believe it. இப்ப என்ன பண்றது? கூட வந்தவனை பார்த்தா நீங்க அடையாளம் காட்ட முடியுமா? கண்டிப்பா முடியும். அப்படின்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நான் போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க வாங்க. நாங்க அங்க வெயிட் பண்ணவா? ஆ. ஜிஜே என்ன இங்க திடீர்னு? ஆமா, எல்லாம் திடீர்னு தான். என்ன செல்வி, வேண்டாதவன் எதிரில் வந்த மாதிரி பார்க்குற? எதிர்பார்க்கலையா? எதிர்பார்க்காம தானே எவ்வளவு நடந்துட்டு இருக்கு. செல்வி வேண்டாம். ஐ நோ a wrong person in a wrong place in a wrong time. ஆனால் who is wrongங்கிறத முடிவு பண்ணணும். இது பாருங்க, இந்த குத்தல் பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. திலீபன், நீங்க வாங்க போலாம். செல்வி நில்லுன்னு சொல்றேன்ல. என்ன செல்வி நில்லு. என்னை விட அப்படி என்ன முக்கியமான வேலை? உங்க தங்கச்சி பூஜா இங்க சிங்கப்பூர்ல இருக்கா. யாரோ ஒருத்தர் அவளை கடத்திட்டு போறா. அதுக்காக நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறோம் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. என்ன நம்ப சொல்றியா? அவ லெட்டர் எழுதி வச்சுட்டு யாரோடய ஓடி போயிருக்கா, எனக்கு தெரியும். என்ன இது, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்ப நான் கண்ணால பார்த்தது பொய்யா? நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அங்க ஒரு உயிர் போயிட்டு இருக்கு. நீங்க வாங்க திலீபன், நீங்க போங்க. ஐம் சாரி, ப்ளீஸ் ஜிஜே. செல்வி, நான் சொன்னேன் இல்லையா, he is an higher official. இவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொன்னா போதும். What's the problem? Tell me. We'll take care. Don't worry. We'll take immediate action. Not worry. Please. Thank you. It's okay. Thank you very much. It's okay. Please come.
vehicle coming in? Or you didn't find a better vehicle to come and fall and commit suicide? Huh? You're out of mind or what? Come on, tell me. What's wrong with you? நான் வீட்டுக்கு ஏமா போறேன். நீ தமிழா? என்னாச்சுமா? Don't worry. Relax. Just relax. எதுக்கா இப்படி பயப்படுற? நான் வீட்டுக்கு போறேன். சரிம்மா, வீட்டுக்கு போலாம். நீ எங்க இருக்க? நீ யாரு? யார் கூட வந்த? அவன் என்ன கொன்னுடுவான். யாரம்மா உன்னை கொன்னுடுவா? Who is trying to kill you? I will help you. Don't worry. என்ன வீட்டுக்கு பயப்படாதம்மா. போகணும். நானும் தமிழ்நாட்டுக்காரன் தான். ஐயோம்மா. சரி, உன்னோட வீட்டு அட்ரஸ் சொல்லுமா? ஓகே. சரி, ரிலாக்ஸ். நான் உன்னை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேம்மா. இல்லம்மா, பயப்படாத. உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. பயப்படாம வா. வாமா, பயப்படாத. உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வா, தைரியமா வா. வண்டியில ஓகே. என்ன வீட்டுக்கு தேங்க்யூ. செல்வி, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஆண்டவர் லிங்கத்து மேலேயும் அமர் மேலேயும் தான் சந்தேகமா இருக்கு. நான் உங்க வீட்டுக்கு பிசினஸ் பேச போயிருந்தேன். அப்ப கீழே ஒரு லேடிஸ் செயின் கிடந்தது. எனக்கு அப்பவே தெரியாம போச்சு. தெரிஞ்சுதா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. அந்த ராஸ்கல் பெருசா ஒரு நாடகம் ஆடி இருக்கா. பூஜா வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்ப எல்லாருமே சிங்கப்பூர்ல இருக்காங்க. எனக்கு எதுவுமே புரியல. இதுல ஏதோ ஒரு பிளான் இருக்கும். அவளை எங்கேயாவது வித்துக்கிட்டு தொலைச்சிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கே. என்ன செல்வி, பூஜாவியா? என்ன இமேஜினேஷன் இது? பொண்டாட்டியை யாராவது விற்பாங்களா? ஏ பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காக ஒரு அப்பாவியை தீத்து கட்டணும்னு முயற்சி பண்ணல. அவ்வளோ ஏன் நீங்க செய்யாததா? உங்க பொண்டாட்டி உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக என்ன இவருக்கு பொண்டாட்டிய கொஞ்ச நாள் நடிக்க சொல்லல? அதை விடவா? அந்த மாதிரி கேவலமான உலகம் தானே இது. இதுல அந்த அயோக்கியங்க மட்டும் ஜென்டில்மேனா இருப்பாங்களா? எதையும் செய்வானுங்க. செல்வி, என்ன இது? எதுக்கு இப்போ அந்த அயோக்கியங்களையும் இவரையும் கம்பேர் பண்ணி பேசுறீங்க? இவர் என்ன செய்வாரு? இது பாருங்க, யார் மேலேயும் இருக்கிற கோவத்தை இவர் மேல காட்டாதீங்க ப்ளீஸ். வேற யார் மேல காட்ட முடியும்? பூஜா யாரு? இவருக்கு சொந்த தங்கச்சி. இப்ப அவ எங்க இருக்காளோ, எந்த நிலைமையில இருக்காளோ, எப்படி இருக்காளோன்னு இதெல்லாம் நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா இவரை பாருங்க, எந்த டென்ஷனும் இல்லாம ரொம்ப கூலா அந்த அமருக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காரு. செல்வி, நான் யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்கல. சர்டிபிகேட் கொடுக்குற நிலைமையில நான் இல்ல. இந்த பார், என் மனசுல பட்டதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஜிஜே, நீ தான் பெரிய தீர்க்கதரிசியாச்சே. நல்ல விஷயம்லாம் சொல்லியிருக்க. நீ சொல்றபடியே நடக்கட்டும். ஜிஜே ப்ளீஸ். என்ன இது? என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அவங்க ஏதோ பதட்டத்துல பேசுறாங்க, நீங்க அதை புரிஞ்சுக்காம. ஆமா சார், எனக்கு புரியல. எனக்கு எதுவுமே புரியல. என்ன நடந்தது, என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, எதுவுமே புரியல. எனக்கு என்ன நடந்திருக்குன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியணும் சார். எனக்கும் தாமரைக்கும் விவாகரத்து நடந்து முடிஞ்சு போச்சு. கொடுத்துட்டாங்க. கோர்ட்ல ஸ்டாம்ப் பேப்பர்ல போட்டு கொடுத்துட்டான், உங்கள் விவாகம் ரத்து செய்யப்பட்டதுன்னு. இந்த லட்சணத்துல நான் சர்டிபிகேட் கொடுக்கறேனா? எனக்கு அதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. என்னோட வாழ்க்கை நாசமா போச்சு. ஒரே நாள்ல நாசமா போச்சு. ஜிஜே ப்ளீஸ் விடுங்க சார். இனிமே எனக்கு என்ன சார் இருக்கு லைஃப்ல? செல்வி எனக்கு இருக்கா நினைச்சு இங்க வந்தேன். என் புத்திய செருப்பால் அடிக்கணும். என்ன ஜிஜே, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ப்ளீஸ். இன்னைக்கு பல பேர் வாழ்க்கையில் இப்படி நடக்குது. வாட் டு டு? எல்லாம் நம்ம தலைவிதின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். ஆமாங்க, விதிதான். எல்லாம் விதியோட விளையாட்டுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். தாமரை என்னையும்
என் குழந்தைங்களையும் மொத்தமா பிரிச்சுட்டா. இப்போ நான் தனியாளாயிட்டேன். அது அது புரியுதா 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 அவளுக்கு? நீங்க தனிதா, இனிமே தனிதா. எனக்கு நீங்க தனியா தான் தெரியுறீங்க. இல்ல செல்வி, நான் இல்ல இல்ல இல்ல, எந்த விவரமும் எனக்கு தேவையில்ல. இதெல்லாம் உங்க பிரச்சனை, அதை நீங்களே பாத்துங்க. இல்ல தாமரை, இந்த பாருங்க, நீங்க சொல்ற எதையும் கேட்கிற மனநிலைமையில நான் இல்ல. எப்படியோ போங்க. செல்வி செல்வி ஹலோ சித்ரா, நான் இப்போ கிளார்க்வேலேருந்து பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா ஆஃபீஸ்லேருந்து வர முடியுமா இங்கே? இல்லை ஒரு தமிழ் பொண்ணு ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். நானும் வண்டியில் வரும்போது எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் எந்த டீட்டெயில்ஸையும் ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறா. ஏதோ அமருங்கிறா, கொலைங்கிறா, துரத்துறான், செத்துருவேங்கிறா, எதையும் தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறா. அதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. எனிவே, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. முதல்ல ஆஃபீஸில் சொல்லி அந்த பொண்ணுக்கு சாப்பாடு, ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. தேவைப்பட்ட ஒரு டாக்டரை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். டயர்டாக இருக்கா, ரெஸ்ட் எடுக்கணும். ஒருவேளை ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் லேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஓகேயா? சீக்கிரம் வரீங்களா? மேக் இட் ஃபாஸ்ட்னா? ஓகே, பாய் பாய். சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்து சரி வா சார். கூப்பிட்டு போகலாம். அம்மா பசியாரிட்டீங்களா? வாமா வாமா, ஏதாவது சாப்பிடு. சாப்பிடதான் வாங்க 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 சாப்பிடதான் ஒன்றும் இல்லை ஒன்று வாங்க வாங்க சாப்பிட்றதுக்கு தான் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை வாங்க வாங்க. இந்த சைடு வாங்கம்மா. இப்படி வாமா, இந்த பக்கம் வா. சரி. ஹலோ தாமரை, நான் தான் பேசுறேன். ஹலோ தாமரை, நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். போனை கட் பண்ணிடாத, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன வேணும் உனக்கு? தாமரை, பூஜா சிங்கப்பூர்ல தான் இருக்கா. அவளுக்கு ஏதோ பிரச்சனை. யாரோ அவளை கிட்னாப் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்காங்க. செல்வி அவளை பார்த்திருக்கா. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்திருக்கோம். அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. தாமரை, இதுலலாம் அமருக்கு சம்பந்தம் இருக்குன்னு செல்வி சொல்றா. வாய் மூடு, ஃப்ராடு. உன்னை நம்புறதே கஷ்டம், இதுல செல்வி வேற உனக்கு கூட்டா? திருடனும் திருடியும் சேர்ந்துக்கிட்டு எங்க வீட்டு மாப்பிள்ளை கேவலமா பேசுறீங்களா? உங்க ரெண்டு பேருக்கும் என்ன யோகிதை இருக்கு அவனை பத்தி பேசுறதுக்கு? தாமரை, நான் சொல்றத கேளு. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என்கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது காரணம் தேடுறியா? நீ சொல்ற எல்லா கதையும் நம்புறதுக்கு நான் பழைய தாமரை இல்ல. போன வேடா ராஸ்கல்.
செல்வி, நான் குடிச்சிருக்கேன்னு போறியா? மனசு சரியில்லை, என்ன செய்ய முடியும்? சந்தோஷத்தில் குடிக்கல, கஷ்டமாக இருக்கு குடித்தேன். நான் எல்லா குடிகார மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காத. தாமரைக்கு எனக்கும் டைவர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் யாருக்கிட்டையாவது சொல்லி ஆழணும்னு நினச்சேன். அதான் இங்கே உன்னை தேடி வந்தேன். நீ என்னடானா இங்கே திலீபனோட பூஜா பிஸ்னஸ்னு சுற்றிக்கிட்டு இருக்க. என்னோட ஃபீலிங்ஸ் யாருக்குமே புரியல. உங்களுக்கு உங்க பிரச்சனை, உங்க இழப்பு, உங்க வாழ்க்கை இது மட்டும் தான் முக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்தவங்களுக்கு எந்த உணர்ச்சியும் இருக்கக்கூடாது, அப்படித்தானே? நீங்க தேடி வந்ததும் உடனே நான் வந்து தாங்கி பிடிச்சுக்கணும். நீ இப்படி பேசினா நான் எங்க போவேன் செல்வி? எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லையா? நீ கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டே இல்ல? Why are you so selfish? வெக்கமா இல்ல? அழுவுறீங்களா? அழுவுற மாதிரி நடிக்கிறீங்களா? Aren't you ashamed to behave like this? இல்ல வேண்டாம் செல்வி. நோ, வேண்டாம். இல்ல, நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. ஐயோ, நிறைய போய் கேட்டாச்சு, நிறைய பித்தலாட்டம் பார்த்தாச்சு. போதும் போதும், என் ஆயுசுக்கும் போதும். இனிமே எதுவும் பேசாதீங்க. ஏண்டா காத்தா, யா என்னடா இந்த வண்டியை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க? உன் சைஸுக்கு இந்த வண்டியெல்லாம் சரியாக வராதுடா, லாரி தான் வாங்கணும். இல்லையா, அமர் தம்பிக்கு வாங்கி கொடுக்கலாம் தான்யா. உன் தம்பி நடக்கிறதே பறக்கிற மாதிரி இருக்குடா. இந்த காரை வேற வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா அவன் தரையில் ஓட்ட மாட்டான், ஆகாயத்தில் ஓட்ட ஆரம்பிச்சிருவான். என்னடா காற்றுல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான்? ஆமாங்க ஐயா. வா வா வா, உட்கார்றா மகனே. மரியாதை மனசுல இருந்தா போறண்டா. என்ன பாப்ஸ், காத்தலிக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடா, ஒப்பம் காய் நகத்தின அழகுல ஜே காலி, திலீபன் காலி ஆகிக்கிட்டே வர்றான். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி போய் காருகள்லாம் பார்த்துட்டு வர்றோம். பாப்ஸ், நீங்க 8 அடி பாஞ்சதுக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே, நான் 16 அடி பாஞ்சதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்? என்னடா உன் தம்பி ஏதாவது லாங் ஜம்ப் தாண்டிட்டு வரானா? ஐயோ, சரி சரி. பூஜாவை சேஃபா, எந்த பழியும் எந்த சந்தேகம் வராம முடிவு கட்டியாச்சு. மை சிங்கப்பூர் ஜாப் இஸ் டன். நான் இப்போ இந்தியா போய் தங்க மலரைய வழி கொண்டு வந்து செல்விக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எஸ். இரணியனுக்கு கூட பிரகலாதன் தாண்டா மகனா வந்து பிறந்தான். ஆனா இங்க இந்த இரணியனுக்கு இன்னொரு இரணியனே மகனா வந்து பிறந்திருக்கான். பத்தியா, உன்னை எப்படி பாராட்டுறதுனே தெரியலடா மகனே. பாப்ஸ், இந்த பாராட்டுறதெல்லாம் இந்தியாவில் வச்சுக்கலாம். நம்ம இமீடியட்டா இந்தியா கிளம்பணும். இல்லடா, நானும் காத்த நீங்க ஒரு 2-3 நாளைக்கு தங்கி அப்படியே சுத்தி பார்த்து அப்படியெல்லாம் பார்க்காதடா. உங்க அப்பா ஏகபத்தினி விரதண்டா. அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு போய் நம்ம கம்பெனி எல்லாத்தையும் பார்த்துட்டு சுஸுக்கு போய் உங்க அம்மாவையும் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மாவுக்கு ஒரு பெரிய ஹாய் சொல்லுங்க. நான் சொல்றேன். காத்தா, இந்த செல் கம்பெனி ஃபைல் எடு. பாரு, ஃபைலை கூட அருவா எடுக்கிற மாதிரி எடுக்கிறான் முரட்டு போய். பாப்ஸ், காய நீங்க நகத்துல. என்னடா சொல்ற? நம்மள காலி பண்ற மாதிரி திலீபன் தான் காய நகத்திருக்கான். எல்லா வெளிநாட்டு வியாபாரத்திலையும் அவனுக்கு தான் அதிகாரம் இருக்கிற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கா பாப்ஸ்.
நம்மள கம்ப்ளீட்டா சீட் பண்ணிருக்கான். அவன் ஏன் தம்பி நம்மள சீட் பண்ணோம்? ஒண்ணுமே புரியலையே. ஹலோ அமர், நான் மாயா பேசுறேன். ஏ மாயா, நீ அப்புறம் பேசு. நானும் பாப்ஸ் ரொம்ப டென்ஷன்ல இருக்கோம். ஏன் திலீபன் உங்களை ஏமாத்திட்டாரா? என்ன தம்பி? ஹலோ, என்ன அமர் சைலண்ட் ஆயிட்ட? மாயா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறது முக்கியம் இல்ல. முதல்ல நான் சொல்றத கேளு. இங்க டைவர்ஸ் பண்ணி தாமரை ஜிஜேவை தூக்கி போட்டுட்டா. ஜிஜே இப்ப சிங்கப்பூர் தான் வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, திலீபன் அங்க தனியா வரல, கூட செல்வியும் வந்திருக்கா. செல்வி தான் திலீபனை வச்சு நமக்கு எதிராக டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிருக்கா, நம்மளை ஏமாத்திருக்கா. இது தெரியாம நீங்களும் அங்க இருக்கீங்க. இப்போதான் நானே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? முட்டாள். செல்வி திலீபனோட வந்திருக்கானும் போது இதுதான் நடக்கும்னு தெரியாதா? அமர், செல்வி எப்படி திலீபனை வச்சு நமக்கு குழி தோண்டினாலோ அதே மாதிரி நீ இங்க உடனே வந்து தங்க மலரை உன் வழிக்கு கொண்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா செல்வி நம்ம வழிக்கு வந்துருவா. என்ன சொல்ற? ஓகேவா? ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். மேக் இட் ஃபாஸ்ட். பை. பாப்ஸ், ரொம்ப நேரமா தேடுறோம். அவங்க இங்க தான் இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே. யா, இந்த கூட்டத்துல அவங்கள நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதை பாருங்க, அந்த ட்ரெயின்ல ஏறி ஒரு சுத்தணும்னா அவங்க இங்க இருந்தாங்கன்னா நம்ம கண்ணில் படுவாங்க. ஆனா நம்ம அவங்க கண்ணில் பட மாட்டோம். கரெக்டாக கட்டா, வா போலாம். யா, இப்போ சொல்லுங்க, நான் போய் சுட்டு வரேன். உட்காரா. ஏண்டா மடையனடா நீ? இங்க பறவையை சுட்டாலே பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. பப்ளிக்கில் போய் அவங்கள சொல்றாங்கிற. கரெக்டான இடம் வரட்டும், அங்க வச்சு போட்டுருவோம். திலீபா, அவ மூளை நீ செய்யலா? என்னன்னு இழிச்ச வாயன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நாசம் பண்ணல உன்னை நான் ஆண்டவன் இல்லடா. இல்லடா, இல்ல 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 இல்ல. ஹுஷி மீனா என்ன புள்ள? அம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும். அப்படியே பூஜா மேட்டரை பார்த்துட்டு அக்ரிமெண்ட் முடிச்சிட்டு வரேன். நீ இப்ப கிளம்ப முடியாது. ஏன்? வெட்டி ஆபீசர் குளிக்க போயிருக்காரு. குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது அவன் வெளியே வர. ஊர்லயே வேலை வெட்டி இல்ல. இங்க வந்து குளிச்சுட்டு அர்ஜென்ட்டா எங்க போறாரோ தெரியல. என்ன புள்ளது மீ? என்ன செல்வி, இன்னும் ரெடி ஆகலையா? இதோ ஒரு 10 மினிட்ஸ்ல கிளம்புறேன். ஐயா, அதெல்லாம் முடியாது. 1/2 மணி நேரமா தான் ஆகும். பாத்ரூம் காலியா இல்ல. ஓகே, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க என் ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ லீவ் த கீ ஹியர். நான் லாபியில் வெயிட் பண்றேன். ப்ளீஸா, சீக்கிரம் வாங்க. நல்ல வேலை புள்ள, நீ போய் அங்க குளிப்போ. எப்படிமா அந்த பார்க்குள்ள இந்த ஊரெல்லாம் டைமுக்கு போகணும். வேலைன்னா நமக்கு முக்கியமான வேலை ஆகணும்ல. நீ போய் குளிப்போ. அவதான் கீழே இருக்கார்ல, குழந்தை கொண்டா கொண்டா. குழந்தை பார்த்தேன். நான் பாத்துட்டேன். நீ போய் குளி. என்ன பண்றாரோ உள்ள தெரியல. இவ்வளவு நேரமா குளிக்கிறது? அத்தா, செல்விங்க எவ்வளோ நேரம் குளிப்பீங்க நீங்க? பாவம், வெயிட் பண்ணி பண்ணி பார்த்தா திலீபன் வேற அவசரமா கிளம்பணும்னு கீழே போயிட்டாரு. அதான் திலீபன் ரூம்ல போய் குளிக்க சொன்னேன். திலீபன் ரூம்லயா? ஆமாங்க. என்ன அறிவு கட்டுத்தனமா இருக்கு? எதுக்கு அவர் ரூம்ல போய் குளிக்கணும்? நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா? அவர் கீழே இருக்காரு, அங்க யாரும் இல்ல. அத்த, நடக்கிறதெல்லாம் நல்லா இல்ல நான் சொல்றேன்.
இது என்ன? இது யார் ஷர்ட்? இது திலீபன் தான். அந்த ரூமை தட்டினானா அங்க யாரும் திறக்கலையா, அதனால இங்க கொடுத்துட்டு போயிட்டான். அவன் சட்டை எதுக்கு சாரியோட சேர்த்து வச்சிருக்கீங்க? ஐயோ, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? செல்வி புடவை, அவன் ஷர்ட். அத்தை, நடக்கிறது எதுவும் சரியில்லை. ஏடா கூடமா பேசுறீங்க? அம்மா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீ கிளம்புல, நான் பாத்துக்கிறேன். செல்வி, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? குழந்தைய பாத்துக்கம்மா. செல்வி, நில்லுங்க. செல்வி, ஐயோ, இந்த மனுஷனோட பெரிய அளவா போச்சு. பாருங்க, திமிர பாருங்க. ஒரு வார்த்தை கூட பேசாம போறா பாருங்க. நீங்க பண்றத பார்த்தா எனக்கே கோவமா வருது. அவ என்ன பண்ணுவா பாவம்? அவ பிசினஸ் விஷயமா வந்திருக்கால, அப்பாயின்மெண்ட்னா கரெக்டா டைம் போனோம். நீங்க பாட்டுக்கு 1 மணி நேரமா பாத்ரூம்ல பூந்துட்டு இருக்கீங்க. அவ என்ன பண்ணுவா? அதுக்காக கண்டவங்க ரூம்ல போய் குளிக்கணுமா? யாரு கண்டவங்க? அந்த கண்டவங்கள கொண்டு வந்து தானே நீங்க புருஷனா நடிக்க வச்சீங்க. அப்ப எங்க போச்சு உங்க புத்தி? அத்தை, நீங்க விதண்டாவாதம் பண்றீங்க. நடந்ததெல்லாம் பத்தி பேச வேண்டாம். சரி, நடக்கிறத பத்தி பேசுவோம். இப்ப மட்டும் என்ன நடக்குது? செல்வியோட பிசினஸ் நல்லா நடந்தா தானே நமக்கெல்லாம் பூவா. அதுக்கு ஹெல்ப் பண்றது யாரு? அந்த திலீபன் தம்பி தான். அதை புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிக்கிட்டு உளறிட்டு இருக்கீங்க. போங்க. அங்க எங்க போறீங்க? நான் குளிக்கணும். நான் எங்க போறது? இந்த பாருங்க, இந்த ஊர்ல 10 மணிக்கு முன்னால போனாதான் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ. சாப்பிட போங்க, நானும் குளிச்சுட்டு ஓடி வந்துடுறேன். அப்புறம் 10 மணிக்கு மேல போனா டாலர்ல கொடுக்கணும். எங்க போவோம்? பர்சு கிழிஞ்சிரும். போங்க. அந்த பாருங்க, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், கொஞ்சம் எடுத்து வைங்க, வந்துடுறேன். இத பாருங்க, எங்க உள்ள போறீங்க? தலைய வாரிக்கணும் அத்தை. ஐயா, அழகா இருக்கீங்க இந்த ஊருக்கார மாதிரியே. போங்க, இதான் நல்லா ஸ்டைலா இருக்கு. போங்க, பாய். தலையெழுத்துறா. பிசினஸ் டீலருக்கு இங்க வரதுக்கு 2 வீக்ஸ் ஆகும்னு சொன்ன. என்ன சுத்தி பார்க்கவே இல்லையா? உடனே கிளம்பி வந்துட்ட. பிடிக்கல அக்கா, அதான் வந்துட்டேன். சிங்கப்பூர் பிடிக்கலையா? இப்படி சொல்ற முதல் நாள் நீயா தான் இருப்ப. என்ன அமர் நீ? அக்கா, சிங்கப்பூர் பிடிக்கலன்னு நான் சொல்ல. அங்க நடந்த விஷயங்கள் எனக்கு பிடிக்கல. என்னாச்சு அமர்? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை 1-2 அக்கா. நம்ம பிசினஸ் பிளான் ஒடிஞ்சு சுக்குநூறு ஆயி போச்சு. சிங்கப்பூர்ல நம்ப வச்சு கல் தடுத்துட்டான் அந்த திலீபன். நம்ம திலீபனா? இப்ப நம்ம திலீபன் இல்லக்கா, அவங்க திலீபன். எனக்கு நீ சொல்றது ஒண்ணுமே புரியல அமர். இனிமே என்ன புரிய வேண்டியது இருக்கு? அதான் சிங்கப்பூர் கூட்டிட்டு போய் புரிய வச்சுட்டானே. நீ எதை பத்தி சொல்ற? அக்கா, நம்ம பிசினஸ் டீல சிங்கப்பூர்ல வச்சுக்குவோம். அங்க இன்டர்நேஷனல் குரூப்போட மீட்டிங் இருக்கு. அங்க வச்சு நம்ம கான்ட்ராக்ட சைன் பண்ணிக்கலாம்னு எங்களை கூட்டிட்டு போனா இல்ல. அங்க போய் ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் ஒரு பெரிய நாமத்தை போட்டா அந்த திலீபன். ஆனா அக்கா, திலீபன் மட்டும் நம்மளை ஏமாத்தல. அவனுக்கு பின்னாடி அந்த செல்வியும் ஜிஜியும் இருக்காங்க. அக்கா, நீங்க ஜிஜியை டைவர்ஸ் பண்ணிட்டீங்கல்ல, அதான் அந்த கோவம் தான். அந்த கோவத்துல தான் அங்க வந்து 3 பேரும் சேர்ந்து நம்மள பழி வாங்கிட்டாங்க. செல்வியும் ஜிஜியும் சிங்கப்பூர் வந்திருந்தாங்களா? ஆமாக்கா. அவங்கள நீ பாத்தியா? இல்ல, நான் பார்க்கலக்கா. மாயா தான் ஃபோன் பண்ணி எல்லா டீடைல்ஸும் சொன்னா. அது உண்மையாதான் இருக்கும்க்கா. நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். அந்த ஆள் என்கிட்ட வந்து இனிமே ஒன்னா இருப்போம், டைவர்ஸ் வேண்டான்னு என் காலில் விழுந்தப்பவே நினைச்சேன். அந்த ஆள் மறுபடியும் கிரிமினல்னு ப்ரூவ் பண்ணிட்டான். அவனோட சேர்ந்து அந்த திலீபனும் நாடகம் ஆடி இருக்கான்ல. நானும் அவனை நல்லவன் நினைச்சேன். மறுபடியும் அவனை நம்பின பாரு. என்ன சொல்லணும்? சரி, இப்போ அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்களா இல்லையா? இல்லக்கா, இன்னும் வரல. வந்துதானே ஆகணும். நான் பாத்துக்கிறேன். அந்த செல்வி கிட்ட நான் உனக்கு ஒண்ணும் இல்லாம பண்றேன்னு சொன்னதை நினைச்சு திலீபனை வச்சு என்ன பழி வாங்குறாளா? பாத்துருவோம் யாரு யார ஜெயிக்கிறாங்கன்னு. இத்தனை அவமானப்பட்டும் இன்னும் என்னை எதிர்க்கணும்னு நினைக்கிற செல்வி ஜிஜேவை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். நல்லவனாட்டம் என்ன சொன்னா தெரியுமா ஜிஜே? நான் சிங்கப்பூர்ல இருக்கேன், அமர் தான் பூஜாவை கடத்திக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்கான், அவளுக்கு அவனாலதான் ஆபத்துன்னு சொன்னான். ஐயோ அக்கா, நான் நம்பல அமர்.
எனக்கு தெரியாத உன்னை பத்தி. போன் வேடா ராஸ்கல்னு சொல்லிட்டேன். இந்த பிரச்சனை திசை திருப்பதா அந்த ஆள் முன்கூட்டியே உன் மேல பழிய போடுறான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு பாத்தியா? இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி அந்த செல்வி தான் சொல்லி கொடுத்துருப்பா. இது பாரு, எதை பத்தியும் நீ கவலைப்படாத. யாரு பழி போட்டாலும் சரி, அதை நான் நம்பணும் இல்ல. விடு, நான் பாத்துக்கிறேன் மர், நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்க்கா. ஹலோ மாயா, நான் ஜிஜே பேசுறேன், சிங்கப்பூர்லேருந்து. ஜிஜே, வாட் a pleasant surprise. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. Tell me, what can I do for you? மாயா, நான் முதல்ல உன்னை நம்பல. இப்ப நான் நேர்ல பார்த்துட்டேன். நீ சொல்ற மாதிரி செல்வியும் திலீபனும் தப்பா தான் பழகுறாங்க. இங்க சிங்கப்பூர்ல 2 பேரும் சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. செல்வி இந்த மாதிரிலாம் செய்வான்னு நான் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. தற்கொலை பண்ணிக்கணும் போல இருக்கு மாயா. ஓ, so sad ஜிஜே. அதெல்லாம் பண்ணிடாதீங்க, ஓகே? நீங்க ஊருக்கு வாங்க, நான் உங்க காயத்துக்கு மருந்து போடுறேன். Don't feel about it, okay? I'm sorry மாயா. எனக்கு என்னமோ உங்ககிட்ட பேசணும் போல தோணுச்சு. அதான் ஃபோன் பண்ணேன். Don't mistake me. No ஜிஜே, உங்களை நான் எப்பவுமே மிஸ்டேக் பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் நீங்க தான் என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க. எனிவே, மிஸ் பண்ணிட்டீங்க, ரைட்? என்ன ஜிஜே, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது ஞாபகப்படுத்திட்டேனா? ஜிஜே, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நீங்க என்ன மிஸ் பண்றீங்களோ இல்லையோ, நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு நோ திஸ். மாயா, நான் அப்புறம் பேசட்டுமா? இல்ல ஒரு நிமிஷம். ஐ ஹேவ் டு டெல் யூ சம்திங். ஒரு முக்கியமான விஷயம். அந்த லண்டன்காரன் சுத்த ஃப்ராட். அதான் அந்த திலீபன். அவன் உங்களை மட்டும் ஏமாத்தல, எங்க சித்தப்பா ஆண்டவர் லிங்கத்தை நல்லா ஏமாத்திட்டான். யாரு? திலீபனா? ஆமா, அந்த திலீபன் தான். எங்க சித்தப்பா சொன்னாரு. அவன் எப்படி ஏமாத்துறான்னு டீடைலா தெரியல, ஆனா அவன் மேல சரியான கோவத்துல இருக்காரு. அவன் மட்டும் அவர் கண்ணில் பட்டான்னா அவன் சாப்டரே க்ளோஸ். அப்படியா? வெரி குட் மாயா. உங்க சித்தப்பா மட்டும் அவனை தீத்து கட்டினார்னா என்னோட வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் பிறக்கும் மாயா. என்ன சொல்றீங்க ஜிஜே? ஆமா மாயா, இந்த திலீபனோட சப்போர்ட்ல தானே செல்வி ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அவ கொட்டத்தை அடக்கணும். நீங்க ரொம்ப பாவம் ஜிஜே. செல்வி உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாலோ? எவ்வளவு நாளைக்கு முடியும்?
எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி செய்கிறேன். நான் முதல்ல உங்கள் சித்தப்பாவை பார்க்கணும். அவர் இங்கே சிங்கப்பூரில் எங்கே இருக்காருன்னு அட்ரஸ் கொடுக்க முடியுமா? எஸ். நான் என் செல்ஃபோனில் நோட் பண்ணிக்கிறேன். டெல் மீ. ஓகே, தேங்க்யூ மாயா. இட்ஸ் ஓகே, பை. தேங்க்யூ ஸோ மச். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.